அரசி அவங்க அம்மாச்சி குமார் 3 பேருமே கோயில்ல இருப்பாங்க. எப்படியாவது குமாரையும் அரசியவும் சேர்த்து வச்சிடலான்னு அவங்க அம்மாச்சி ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அரசி பிடிவாதமா குமார் கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு அரசியும் அவங்க அம்மாச்சியும் வெளியில கிளம்புவாங்க. கோயில் வாசல் வரைக்கும் வந்ததும் உள்ள நின்னுக்கிட்டு இருக்கிற குமார அரசி திரும்பி திரும்பி பாப்பாங்க. அரசியோட மனசுல எதுவுமே இல்லைன்னா ஏன் திரும்பி பார்க்க போறாங்க? குமாருக்கு இந்த ஒண்ணு போதும், மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பாண்டியன் வீட்டுல இருந்து கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாரு. கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி செக் புக் எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பாரு. கோமதி ஹால்ல உட்காந்து கீரை பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எழுந்து கிச்சனுக்கு போவாங்க. புளி எடுக்கணுமே, காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை போட்டு மேல ஏறுவாங்க. அப்பதான் கீழே விழுந்துருவாங்க. அந்த நேரத்துல பாண்டியன் செக் புக் எடுத்துட்டு வெளியில கிளம்பிக்கிட்டு இருப்பாரு. கோமதி சத்தம் மெதுவா கேட்டும் அவரு நாடகம் போடுறா அப்படின்னு கண்டுக்காத மாதிரி கிளம்பி போயிடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சரவணன் அங்க வருவாரு. என்ன வீட்டுல யாரையும் காணோம்னு அவங்க அம்மா ரூம்ல போய் பாப்பாரு. அங்கேயும் கோமதி இருக்க மாட்டாங்க. அதனால நேர கிச்சனுக்கு போவாங்க. அவங்க அம்மா மயங்கி கிடக்கிறத பார்த்து சரவணன் ரொம்பவே பயந்துருவாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பாப்பாங்க. அவங்க மயக்கத்துல இருந்து வெளில வரவே இல்லை. வேகமா வெளியில ஓடி வருவாரு. அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணா பாண்டியனும் எடுக்கவே மாட்டாரு. வெளியில ஓடி வந்ததும் பழனியும் சுகன்யாவும் பைக்ல அப்பதான் வந்து இறங்குவாங்க. உடனே பழனிய கூப்பிட்டுட்டு உள்ள வருவாரு. சுகன்யாவும் கூட வருவாங்க. கோமதிய மடியில வச்சு அத்தாச்சி அத்தாச்சி எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பழனிக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும். சுகன்யா என்ன சொல்வாங்கன்னா, சீக்கிரமா வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அத்தாச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பழனியும் வேகமா வெளியில வருவாரு. அந்த நேரத்துல குமார் வெளியில வந்து எங்கேயோ கிளம்புறதுக்காக அவரோட காரை ஓபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்த பழனி, குமார் அக்கா மயக்கம் போட்டு உள்ள விழுந்துட்டாங்கடா, என்ன பண்றது தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னதும் குமாரும் டோரை ஓபன் பண்ணி விடுவாரு. எல்லாருமா சேர்ந்து கோமதியை தூக்கி கார்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரவணன் பாண்டியனுக்கு போன் பண்ணி பார்த்தோம், எடுக்கல அப்படின்னு சொன்னதும் கடைக்கே வந்து பாண்டியன் கிட்ட சொன்னதும் பாண்டியன் கோமதி ஏற்கனவே சின்னதா சவுண்ட் விட்டது அவருக்கு ஞாபகம் வரும். ஐயோ நம்ம பாத்துருக்கலாமே, பார்க்காம விட்டுட்டோமேன்னு அவருக்கு ரொம்ப பதறிடுவாரு. உடனே கடையை அடைச்சிட்டு 2 பேரும் போவாங்க. மீனா, கதிர், ராஜி எல்லாருமே அங்க வந்துருவாங்க. டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, சுகர் பி எல்லாமே லோவா இருக்கு, யாருமே கவனிக்கிறது இல்லையா, அவங்க கரெக்டா மாத்திரை சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, இன்னைக்கு காலையில மாத்திரை சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டது யாருமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பாண்டியன் ரொம்ப பதட்டமாவே இருப்பாரு. வந்த உடனேவே உள்ள போய் கோமதிய பாத்துறேன்னு சொல்வாரு. இப்ப அடிச்சுக்கிட்டு என்ன புண்ணியம், உள்ளேயே விட மாட்டாங்க. கதிரும் மீனாவும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்கப்பா, அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ குமார் உதவி பண்ணதுனால அரசிக்கும் கோமதிக்கும் குமார் மேல ஒரு பாசம் கண்டிப்பா வரதான் செய்யும். அரசியோட அம்மாச்சி சொன்ன மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஒன்னா நடக்கிறதுனால கண்டிப்பாக குமாரும் அரசியும் ஒண்ணு சேருவாங்க. முத்துவேலு ஏற்கனவே கதிருக்கு உதவி பண்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. என்னதான் தங்கச்சி மேல கோபம் இருந்தாலும் மகளை விட்டு கொடுக்க முடியுமா? மயிலுக்கு குழந்தை பிறந்ததும் பாண்டியன் வீட்டுல எல்லாமே மாறும். எனக்கு மயிலோட நடிப்பு அவ்வளவா பிடிக்காதுங்க. மயிலோட நடிப்பு பிடிச்சவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க.